நான் கூட நினைச்சேன் ராமதாஸ் மாமா அந்த இடம் ஒரே பொட்டலா கிடக்கு, நம்மளை பார்க்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சந்தேக கண்ணோட்டத்திலே வந்தேன். அவங்களுக்கு என்ன எப்படியும் 10 மணிக்கு ஆரம்பிப்பா. பரவாயில்ல, இவ்வளவு கூட்டம் நம்மளை பார்க்குதுன்னா ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். அதே போல அன்புக்குரிய அன்பு அண்ணன் திரைப்பட நடிகருமான வெண்ணிலா கபடி குழு முதல் திரைப்படமே அண்ணன் சூரிய அண்ணனுக்காக தான். ஆமாம், அதில் இருந்து அண்ணனுக்கு புரோட்டா சூரி அப்படின்னு பேர் வந்தது. ஆமாம், அன்பு அண்ணன் சார்பாக அவர்கள் குடும்பத்தாரவர்களுக்கும் எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கினமா போனமான்ட்டு இருக்கக்கூடாது. ராமதாஸ் மாமா வந்தமா செஞ்சமா யாருக்கு தெரியாம போகணும். என்ன செய்யற தொழிலத்தேன் நீ செஞ்சு அப்படியே ஒரே தகத்தை எடுத்துருவேன். நீ வந்துட்டான் நான் ராமதாஸ் ஓமதாஸ். அதனால அதே போல ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தப்பி அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் எடுங்கனே தயவு செய்து. நான் நல்ல நல்ல வார்த்தையாக பேசுவேன், என்னை கழுவி கமாண்ட்ல நிறைய பேர் ஊத்துறாங்க, அது வேண்டாம். ஆமாம், நல்லதை மட்டும் எடுத்து விட்டு கெட்டதெல்லாம் அந்த பக்கம் காத்தோட விட்டுருங்க, சரிங்களா? அதனால ஏத்ரா தம்பி ஒரு நீங்க என்ன பேருண்ணே? அவங்க அண்ணன், நீங்க சும்மாவா? ஆமாம், அன்பு அண்ணன் சூரியண்ணன் அவர்களுடைய உடன் பிறந்த கண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 200 ரூபாய் என்பதை வைத்துள்ள அன்பு சூரியண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறங்கி சாப்பிட்டு வா, அங்கதானே இருக்கு. அண்ணன்ட்ட வேலை கேட்டிருக்கிறேன், சீசன் இன்னும் 2 மாசம் தானே முடிய போகுது, இத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க, இதில் ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுங்க. ஸ்வீட் கம்பெனி ஒன்றும் இல்லை, இந்த நாடகம் முடிஞ்ச உடனே அந்த இலையில எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு முடிச்சால முட்டாள ஆடே கேளு கேளு தம்பி. நான் எப்படி பாட போறனோ அதே மாதிரி செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் இந்த ராஜாக்கூர் மேடையில பாடி ஜெயிக்கணும். நீ பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா உன் பாடிய தெரியா, நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வப்பாட்டின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். வப்பாட்டியா? சரி, அப்படியாச்சும் இருக்கட்டும். விடமாட நீ வப்பாட்டியா இருந்தா அப்படியே தகத்து எடுத்துருவ, கை முன்னாடியே கடன் சொல்றேன். நீ உனக்கு எனக்கு சொன்னேன் 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டேன். ராமதாஸ் ஓ இந்த தொண்டை மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கவே, உன்னை எந்த ஊர்லயும் புரோட்டா தட்டை கூட கூப்பிட மாட்டாங்க, உன்னை கக்கூசுகளை கூட கூட்ட மாட்டாங்க.
இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு வரை வந்திருக்கும் டான்சர் புதுக்கோட்டை ராதாச்செல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. எனக்கு பொன்னாடை அணித்த ராஜாக்கூர் விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் சூரியன் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் அதே போல நாடக உலகத்தில் ஜாம்பவனாக திகழ்ந்து கொண்டிருந்த நாரதர் மகாமுனிவர் ஆறுமுகம் அம்மா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். அதே போல நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆரியூர் அண்ணன் கணேசன் அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பண்ணாலும் பாடுவீங்களா மாமா? திறந்து விடு. ஒண்ணு ராஜாக்கூர் மேடையில உன் தொண்டை கிளியணும், இல்லாட்ட பொத்து அதோட பொத்தாம நான் திறந்துக்கிட்ட வந்திருக்கிறேன். ஓவரா பேசாத, மீசையில வர டை வேற அடிச்சுக்கிட்டேன். ஏத்துறா தம்பி. கடலுக்குள்ள கொள்ள ஓரத்திலே அந்த காடை புறா ரெண்டு நிக்க அந்த காடை புறா நிப்பாட்டிக்க. ராஜா குருஜி பக்கத்துல தானே இருக்கு. உனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ண வச்சிருவேன். சரி மருந்து போட்டு விடு. சோழக்கொண்ட ஓரத்திலே அந்த ஜோடி புறா ரெண்டு நிக்க அந்த ஜோடி புறா மாசம் 30 நாள் இதே ஒரு பொழப்பாய் அவனுக்கு. ஆண்றதோட முடியுமாமா? ஆண் இழுத்துறாரு. நீ ரொம்ப ஏத்தினடா. எனக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ண வச்சிரானே. அந்த ஜோடி புறா கலஞ்சுடனே எனக்கு சோறுதுங்க எம் மனசு என்ன பண்ணாலும் பாடுறீங்கல்ல? என்ன வாயை திறந்தா விடுறேன். வாயை திறந்தா விடுவியா? என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்தையினல் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் போற கொடு சொல்லி கேட்கிறது. என்னை தாளாட்ட வருவானோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவானோ, தங்க தேராட்டம் வருவானோ, இல்லையே மாற்றம் தருவானோ, கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்ட புள்ள
ஆமா அதுக்கடுத்து நீ சொல்லு ஆள் இருந்தா பாப்போம், ஆள் இல்லாட்டி இப்ப அதை புரிஞ்சுக்க அவ்வளவுதான். என்ன புரிஞ்சுக்க? வந்து அப்படியே பொழந்து தள்ளிடுவ. இப்படி கை முடி அடிச்சுக்கிட்டா சாக வேண்டியதான். நீ ஞாபகத்துல வச்சுக்க. நீ இருக்கையில இருக்கு ஆள் இருந்தா பாப்போம், நம்ம ஆள் இல்லாட்டி கேப்போம் கேப்போம். போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கோம். யார் அவரு? சானா முனா சூனா. சானா முனா சூனானா? சானா முனா சூனானா என்ன? சானா முனா சண்முகராஜா சுறுசுறுப்பா இருப்பேன். ரொம்ப சுருக்கிட்டாரு பேரை. எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் முதல்ல இந்த சமூக ராஜாவை சந்திக்க போறேன். பேச்சில் பெருச்சாளி, திறமைசாலி, ரொம்ப அறிவான ஆளு. ஆமா, அதனால சந்திப்போமா? கூப்பிடுவனே. பேசுவாரா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒட்டி